ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்னன்னு நான் சொல்ல போகிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ இந்த பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. இந்த பிரச்சனையை முழுக்க முழுக்க கிளறி விட்டுட்டு இருக்கிறவன் இவன் தான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம். இப்போ என்னன்னா, இப்போ வந்து சும்மா சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து முருகன் கோயில் இருக்குதுன்னு வைங்க. இப்படியே போனோன்னா மலை இருக்குது, இங்கே பெரிய மலை இருக்குதுன்னு வைங்க. இந்த மலையில் இந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த முருகனுக்கு நம்ம வழக்கமாக வருஷமாக தீபம் ஏற்றுவோம். அந்த தீபம் ஏற்றுற இடம் இருக்குது. அப்படியே இங்கே போனோம்னா இங்கே வந்து என்ன இருக்குன்னா, இந்த சிக்கந்தர் இருக்குது, மசூதி இருக்குது, அது பக்கத்தில் தான் ஒரு அளவக்கல் இருக்குது. சரிங்களா? இப்படியே போனோன்னு வைங்க, இங்கே வந்து உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது. இந்த உச்சியில் இருக்கிறனால தான் அது உச்சி பிள்ளையார் கோயில். இப்போ என்னன்னா, வருஷம் நம்ம தீபம் ஏற்றுவோம் நம்ம ஊரில். அங்கே வந்து எப்படின்னா, இந்த இடத்துல தான் தீபம் ஏற்றுவோம். கரெக்டாக அந்த முருகனுக்கு நம்ம தீபம் ஏற்றுறது எல்லாம் இந்த தான். நூற்றுக்கணக்கான வருஷமாக ஏற்றிக்கிறிக்கோம். இந்த வருஷமும் நம்ம ஏற்றிட்டோம். சொல்லப்போனால் 3ஆம் தேதி வந்து இங்கே தீபம் ஏற்றியாச்சு. அப்படியே உச்சி பிள்ளையார் கோயில்லையும் நம்ம தீபத்தை வந்து ஏற்றிட்டோம். இப்போ இந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த சங்கீத நாயங்க, இவனுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல கரெக்டாக ஒரு அளவுக்கல் இருக்குது பாருங்கள், அதில் தீபம் ஏற்றுற பழக்கம் நம்ம ஊரில் எப்பயுமே கிடையாது, இருந்ததும் இல்லை. இவன் வந்து புதுசாக கிளப்பி விட்டுக்கிட்டு இந்த இடத்துல தீபம் ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனையை கிளப்பி விட்டுட்ருக்கான். அதனால தான் அவன் கோர்ட்டுக்கு போகிறான். கோர்ட்டில் எப்படி ஓகே சொல்கிறாங்க அப்படின்னா, மதுரை கோர்ட்டில் இருக்கிறது ஜட்ஜி வந்து சாமிநாதன்ற அவரோட பேர். அவர் ஆர்எஸ்எஸ்க்கு சேர்ந்தவர். அதனால தான் ஆர்எஸ்எஸ்காரங்கிறதால பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த ஏற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷனும் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன விஷயம்னா, இந்த இடத்துல ஏற்றுனா பக்கம் மசூதி இருக்குது, கண்டிப்பாக இந்து முஸ்லீம் பிரச்சனை கிளப்பி விடுறதுக்காண்டி தான் இத்தனை வேலையும் பார்த்துக்கிருக்காங்க. சரி, இவன் வேலையே அதுதான், அது பண்ணிக்கிறிக்கான்னு வைங்க. இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, போலீஸை விட்டு தடுத்து நிறுத்திட்டுருக்கான். இந்த மாதிரி பிரச்சனை வரும், வேணான்னு சொல்லி தடுத்து நிறுத்திக்கிருக்கான். அது மட்டும் இல்லை, ஹைகோர்ட்லேயும் ஓகே சொன்னதுக்கப்புறம் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போகிறோன்னு சுப்ரீம் கோர்ட் போய்க்கிருக்கான். இவன் பரவாயில்லன்னு வைங்க. இவன் இருக்கான் பாருங்க, இவன்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கானே தெரியல, இந்த கட்சி எதுக்கு இருக்குன்னே தெரியல. இவன் வந்து இவனுக்கு அடிமையாக இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இவன் அடிமையாக இருக்கிறதால என்ன பண்ணிக்கிருக்கான்னா, இவன் என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்லுவான். இவன் சரியான ப்ராடு பையன். இவனை யாருமே நம்பாதீங்க. இவன் தமிழ்நாட்டுக்கே கேடான ஒரு ஆள். இவன் வந்து பிஜேபி எதிர்த்து பேசினா இவன் பண்ண எல்லா ஃப்ராடுத்தனமும் வெளியே விட்டுருவாங்கிறதுக்காக பயந்து போயிருக்கான். இவன் இருக்கான் பாருங்கள், பிஎம்கே. இவன் வந்து என்ன சொல்லிட்டான்னா, அதான் கோர்ட்டே சொல்லிடுச்சு இல்லை, நீங்கள் ஓகே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறிக்கான். இவங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, 10.5% இடஒதுக்கீடு கேட்டு போராடிக்கிறிக்காங்க இவங்க. அப்போது கோர்ட்டு அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அந்த தீர்ப்பை மட்டும் எதிர்த்து நீங்கள் போராடுவீங்க, ஆனால் நாங்கள் இங்கே சிக்கந்தர் மலையில் வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்கிற தீர்ப்பை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கணுமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இவனும் வேஸ்ட்டு, இவனை நம்பாதீங்க. இவன் சிறுத்தை குட்டிங்க வந்து வழக்கம் போல் வந்து சங்கிங்கனாவே ஓட அடிப்பாங்க, அடிச்சுக்கிறிக்காங்க. இவங்க வந்து அண்ணன் வந்து கதையாக சொல்லுவாப்புல, ஆனால் கலன்னு வந்துட்டால் இறங்கி சங்கிங்களை ஓட விடுவாப்புல. இவரோட சப்போர்ட்டும் நம்ம மதுரை மக்களுக்கு இருக்குது. இவன் இருக்கான் பாருங்கள், தற்கூரி. இவனுக்கு ஓட்டு போடலான்னு வேறு நான் நினச்சிக்கிருந்தேன். ஆனால் இவன் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான். வழக்கமாக ஒரு அறிக்கையை தான் விடுவான். அந்த டைம் அறிக்கையும் விடல. இவனை வந்து இது தமிழ்நாட்டை விட்டு ஓட விடுங்க இந்த எலெக்ஷனோட நான் சொல்ல வரேன். மொத்தமாக வந்து நம்ம டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எலெக்ஷனில் நான் சொல்ல வரல. ஆனால் வந்து இந்த விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக இவன் பக்கம் நிற்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பார்த்துக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன்.